ஆளுநருக்கு சுயமரியாதை இருந்தால் உடனடியாக பதவி விலக இருக்க வேண்டும் என திருவாரூரில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் பேட்டி. தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி பதவி விலக கோரியும் ஒன்றிய அரசு தமிழக ஆளுநரை திரும்ப பெற கோரி திருவாரூரில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கட்டட தொழிலாளர்கள், விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசே, மோடி அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, அடாவடி ஆளுநரை திரும்ப பெறு. தமிழக விவசாய தொழிலாளர் கட்சி ஆர்ப்பாட்டம். தமிழக கட்டிட மத்திய சங்க ஆர்ப்பாட்டம். ஆளுநர் ரவி அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதல் தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது வாடிக்கையான ஒன்று. அமைச்சரவையின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டிய ஆளுநர் சட்டப்பேரவையில் படிக்க வேண்டிய அரசனுடைய உரையை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கூட்டி கடித்து படிப்பது ஜனநாயக படுகொலைக்கு சமமானதாகும். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் தீர்மானங்களை மசோதாவாக நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆண்டு கணக்கில் காலம் கடத்தி வந்தது நம்முடைய ஆளுநருடைய செயல். நிருபர்கள் கேட்டபொழுது நான் கையொப்பமிடவில்லை என்றால் அது செத்துவிட்டதாக அர்த்தம் என்று ஆணவத்தோடு பேசினார். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் உச்சநீதிமன்ற கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஆளுநருடைய ஆணவத்திற்கு கிடைத்த சம்மட்டி அடி. ஆளுநர் தன்னுடைய உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார். அரசியல் சாசனத்தை மீறி செயல்பட்டிருக்கிறார். வரம்புக்கு மீறிய செயல் என்று கடுமையாக உச்சநீதிமன்றம் கண்டித்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு கால வரையை நிர்ணயித்திருக்கிறது. அப்போ தன்மானம் இருந்தால், சுயமரியாதை இருந்தால் நீதிமன்றம் தன்னை கண்டித்த பிறகு உடனடியாக அவர் விலகி இருக்க வேண்டும். ஆனால் விலகாமல் மீண்டும் சண்டித்தனமும் சங்கித்தனமும் செய்வதற்கு இன்றைக்கு அவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டப்போவதாகவும் அதில் கலந்து கொள்வதற்கு துணை ஜனாதிபதி தன்கரை அழைத்திருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயல். சட்டமன்ற தீர்மானத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய மிகப்பெரிய செயல். ஆகவே இது வன்மையான கண்டனத்துக்குரியது. தன்கர் அவர்கள் கூட நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்திருக்கிறார். பாராளுமன்றத்தின் மீது செயலாக்கம் செய்ய நீதிமன்றம் முனைகிறதா என்று கேட்கிறார். இதெல்லாம் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை உயர்ந்த நிலையில் இருக்கிறவர், மேலவையில் சபாநாயகராக இருக்கிறவர், நடுநாயகமாக இருக்க வேண்டிய ஒருவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி விமர்சிக்கலாம்? இதே பிஜேபி சங்கிகள் ஜம்மு காஷ்மீர் 370வது தனிப்பிரிவை, அரசியல் சாசன தனிப்பிரிவை நீக்கிய பொழுதும், ராமஜென்ம பூமி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஜனநாயக சக்திகள் எல்லாம் விமர்சனம் செய்த போது என்ன சொன்னார்கள்? நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு இவர்களுக்கு பாதகமாக வந்தால் அதை விமர்சிக்கிறார்கள். அதான் எல்லாரும் சொல்றோம், உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி. ஆக இந்த பிஜேபி சங்கிகள் ஜனநாயகத்தையோ அரசியல் சட்டத்தையோ எதையும் மதிப்பதாக இல்லை. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மாவட்டம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது. இன்றைக்கு திருவாரூரில் அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.